மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்கு. ஈக்விட்டிலயும் எஸ்ஐபி இருக்கு. கமாடிட்டிலயும் எஸ்ஐபி இருக்கு. இப்போ இது 3யும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ அல்லது நீங்கள் வேற ஏதாவது செய்தி வாயிலோ தெரிவித்தா அதை டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. எஸ்ஐபினா நீங்க மாசம் ஒரு ரூ. 500 போடுறீங்க. அந்த ரூ. 500 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஈக்விட்டி பேசிஸ் பண்றீங்களா, கமாடிட்டி பேசிஸ் பண்றீங்களா, இல்லை டெப்ட் ஃபண்ட் பண்ணுறீங்களா, இது மாதிரிலாம் நம்ம முடிவு பண்ணணும். இதில் இன்னும் நிறையா பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எப்படி உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நிறையா வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் பல நிறுவனங்கள் இருக்குது. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி, நிப்பான், யூடிஐ, நிறையா ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. புதுசு புதுசாக என்எஃப்ஓ வந்துக்கிட்டு இருக்குது. புதிய என்எஃப்ஓவில் பண்ணுறதுங்கிறது அதனுடைய அலோகேஷன் என்ன, அதனுடைய ஃபண்ட் மேனேஜர் என்ன, அந்த ரேட்டிங்கை நம்ம அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தானே அது புதுசாக அறிமுகப்படுத்துறது. எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்க்கலாம். ஜென்ரலாக நேத்தி முடிய இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்னா நேத்தி முடிய அப்ளை அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு என்னென்ன கேட்டகரியில் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, கமாடிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, இடிஎஃப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, டெப்ட் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ், இந்த ரியாலிட்டி இதெல்லாம் மல்டி வேரியஸில் அலோகேஷன் பண்ணுவாங்க.